ஐயோ ஐயோ நாங்கள் நண்டு குழம்பை வந்து ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றிக்கொள்ளுவோம். வணக்கம் ரவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொளி ஒன்று தான். சமையல் காணொளி என்று சொல்லவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கையில் வச்சிருக்கிறத பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோவும் 100 கிராமும் இந்த நண்டு உயிரோட தான் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ சுஜிக்கு பயம். என்னென்னால் மகன் தான் இப்போ சுஜிக்கு கையில் பிடிச்சி கொடுத்தவர். உண்மையிலேயுமே தான் எனக்கு சரியான பயமான ஆக்களுக்கு வந்து விளையாட்டு பயம் இல்லை. ஆனால் அதன் அருமை சரியில்லை. அந்த கொடுக்கு கை போச்சுதுன்னா என்ன பாடண்டு கை துண்டு விழும், சின்ன கடையெல்லாம் துண்டு விழும். அப்படி ஒரு பெரிய நண்டை இதுதான் வந்து அந்த ஏற்றுமதி நண்டு கூடுதல கிட்டத்தட்ட விலை கூட 3000 ரூபான்னு சொன்ன வருது 1 கிலோ. ஓ என்ன செய்ய போறீங்க இதை வச்சு? இப்போ நான் சாப்பிட்றதே இல்லை, என்ன செய்ய போறீங்க? குழம்பு ஒன்று தான் வைக்க போகிறோம். என்னென்னு சொன்னால் இந்த காலையெல்லாம் உடைச்சி சாப்பிட்றது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அப்படியே நாங்கள் தொடர்ந்து இதை முதல் உடைச்செடுக்க வேணும். குழம்பு வைக்கிறது 2வது பக்கம் பிரச்சனை இல்லை, அது வச்சிடலாம் ஈஸியாக. இதை வந்து உடைச்செடுக்க வேணும். அப்படியே உடைச்சி நாங்கள் கறி வைப்போமே. இப்போ வந்து நண்டை வந்து உடைச்செடுக்க போகிறோம். உடைச்செடுக்கிறதுக்கு 2 பேர் உதவி இருக்கிறோம் சுஜியோட. அம்மாச்சி இந்த கத்தியோர் கடத்தாங்க, பெரிய கத்தியா. ஆனால் முதல் மற்ற நண்டு உடைக்கிறது கத்தி தேவை, இந்த நண்டு உடைக்கிறது கத்தி தேவை. ஐயோ சரி, இந்த கால்லாம் விளையாட்டு காட்டுறது என்ன அப்படி துடிக்குது பார்த்தீங்களா? நீ கட்டிக்காரியாரு. ஐயோ இப்போ ஓடுமுது சின்ன 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 கால்கள் எல்லாத்தையும் அப்படியே வெட்டி விடு. அம்மா நண்டு உடைக்கிறத பார்க்கறதுக்கு இங்க பாருங்க எத்தனை அம்மா இந்த இந்த காலுக்கே இல்ல தசை இருக்குது அப்படியே. நண்டு வேலை முடிஞ்சுதா? ஓ இது உடைச்சா சரி. இது கையால் உடைக்கல, அதை நம்ம மற்ற நண்டு ஒரு கொத்தி போட்டு உடைப்போம். தட்டி பார்ப்போம். 2 உயிர் இருக்கு பாருங்க. உயிர் இருக்கு என்ன இனி கடிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த கொடுக்கு இருக்க வரைக்கும் தான். ஆமா, நான் உண்மையிலுமே நல்லாவே பயந்தேனா நான் அவ்வா கட்டிக்காரேன். இல்லக்கட்டா நான் அவன் நண்டு கொம்பனில் வேலை செய்தவா அப்படித்தானே? நான் சும்மா சொன்னான், ஆனால் ஈஸியாக உடைக்கிட்டேன். ஓ அந்த வாய்க்கால் பொந்து நண்டுகள் எல்லாம் பிடிச்சி பிடிச்சி பழகி ஈஸியாக உண்மையாக உடைச்சிடுது. ஆனால் இந்த இதில் இருக்கிற அந்த மஞ்சள் இருக்குது தானே, இது வந்து அந்த சினை என்று சொல்லிக்கொள்ளுவோம். டேஸ்டாக இருக்கும் கறி. அந்த தடிக்கும் கறி வந்து எடுப்போம் இது. ஆனால் இவ்வளவு தான் இந்த காலுகளில் தான் அவ்வளோ விஷயமும் இருக்குது. என்னென்னா பாருங்க, இவ்வளவுதான் நண்டு, இவ்வளோதான் நண்டு. இதில் வந்து கொஞ்சம் சின்ன நான் முறிச்சு போட்டு இது தேவைப்படாது. அன்றைக்கி வந்து நுனி பக்கத்தில் தசை இல்லை, முறிச்சு போட்டு போடும். சின்னாக்களுக்கு தான் இன்றைக்கு புதினா கண்காட்சி மாதிரி தான் போயிட்டு. இப்போ கொண்டாந்து விட்டுல இருந்து எவ்வளோ நேரம் கீழே விட்டு எல்லாம் பார்த்து எல்லாம் விளையாடி. சிதாஞ்சிருமோ? சரியாண்ணா என்னம்மா ஏன் சொல்லுவா? கொஞ்சம் இவ்வளோ தசை இருக்கிறபடியே தான் நான் ஈஸியாக வந்து மெல்லிசா இருக்கு. உள்ளுக்கு சதை இருக்குது பாரு, நிறைய சதை இருக்குது. அதான் இந்த ஈஸியாகவும் பட்டுப்பட்டது. அச்சா பார்த்தீங்களா? ஆனால் நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக வந்துட்டேன். இப்போ இறைச்சி துண்டு மாதிரி தானே இருக்குது. ஓ இதுக்காக அப்படியே கொத்தி போட்டு போடுவோம். இது பேரம் இன்னும் பேரமாக கிடக்கு. இந்த கொடுக்கை உடைக்கிற இல்லையா சுஜி? இது என்ன உடைக்கிற? இது உடைச்சி தான் சாப்பிட வேணும். கொஞ்சம் இப்படி இந்த கொடுக்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டு போட்டா இது இருக்கா? கொடுக்குள்ளேயும் சதை இருக்கா? இருக்குதாங்க, பயங்கர சதை இருக்கு. ஓ அப்படியே போடுவோம். உடைச்சி போட்டு போட்டால் தான் சுஜி உள்ளுக்க போகும். அப்படி இப்போ வட்டி சரி சரி இது சரியோ? அதுண்டா தான் உள்ளுக்கு அந்த இதுகள் எல்லாம் முறாங்க. இது இருக்குது. இந்த உடத்தை வட்டி போட்டு போடுவோம். இந்த மூணு வட்டி போட்டு சின்ன காலுக்குள்ளேயே சதை இருக்கேன்.
இங்கே பார்த்தீங்களா நல்ல சதை நண்டுண்ணா மற்றது வந்து நண்டு வந்து இன்றைக்கு வேண்டி நாளைய காய்ச்சக்கூடாது. இப்போ இந்த நண்டெல்லாம் வந்து அண்ணன் சிறைக்க சொன்னவர் வெஜ்ஜால் அப்படியே இருக்குமா, மேலே ஒரு ஈரஜாக்கை போட்டு விட்டால் அப்படியே கிடக்குமா உண்டு. ஆனால் சதை வந்து என்ன செய்யுமா, நாளைக்கு கொஞ்சம் அந்த தண்ணி மாதிரி வந்துடுமா. நண்டையும் வந்து ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சமைக்க கூடாது, அதுவும் வந்து அப்படி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் வச்சு சமைக்க அப்படி இருக்கு. எடுத்து போட்டு போட்டிங்கன்னா நல்லா. இப்போ வந்து கழுவி எடுப்போம் நாங்கள். நண்டை வந்து நிறைய திறமெல்லாம் கழுவக்கூடாது. ஏற்கனவே நாங்கள் முதல் ஒருக்கா கழுவிட்டோமே. உயிரோடைய கழுவிட்டீங்களா? அப்படித்தானே? ஓ கழுவி முடிஞ்சுதானே? இனி வந்து நாங்கள் கறி வைக்க தொடங்குவோம். இங்கே பார்த்தீங்களா, நண்டு சாப்பிடாத எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து இந்த கோழி இறைச்சியா. அது நல்ல நாட்டுக்கோழி இறைச்சி இறைச்சி வந்து அப்படியே வத்தி கொண்டு வந்துட்டுது. அங்கே சோறும் வந்து ரெடி ஆகிட்டே. நீ நாங்கள் நண்டு கறியை வச்சா சரி. ஓ இப்போ வந்து இந்த அடுப்புலாம் கறி வைக்க போகிறோம்னா நண்டு கறிக்கெல்லாம் நண்டு கறி சூப்பராக இருக்கும். அது பெரிய நண்டு இல்லை, சட்டி சூடாகட்டுக்கு. நீங்கள் தான் சாப்பிடலாது, உங்களுக்கு மற்ற இறைச்சி கறி வெள்ளை கறி எல்லாமே இருக்குது தானே. அதனால் வந்து நாங்கள் நண்டு கறி சாப்பிட்டு கொள்வோம். இல்லை சுஜிருக்கா செக் பண்ணி பார்க்கணும் சாப்பிட்டு என்ன மாதிரி. இப்போ 15 வருஷத்துக்கிட்டாது தானே பெரிய நண்டு, சின்ன நண்டு இல்லை, எல்லாம் ஒரு நண்டு தானே. 15 வருஷத்துக்கு மேலே சின்ன டெஸ்டிங் கொண்டு செய்து பார்க்கணும். கொஞ்சமாக ஒரு முதல் கால் பக்கத்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்க. காலை சாப்பிட்டீங்கன்னா தெரியும். பிறகு அகப்பையே போட வேண்டாம், மாதிரி போட்டுருவீங்கன்னு பேசிக்கொண்டிருக்கிற நீங்கள் மாதிரி போட்டுறாதீங்கன்னு அதோட சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பார்ப்போம். இன்றைக்கு இல்லாத அப்புறம் ஒரு கொஞ்சம் காலம் போட்டு இந்த பரீட்சை செய்கிறதுக்குன்னு. இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். கணக்கு தேவையில்லை தேங்காய் எண்ணெய். நாங்கள் பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம். நண்டு கறிக்கு வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாகவே போட்டுக்கொள்ளுவோம். நண்டு வந்து சூடான்னு சொல்லிக்கொள்வது, அதனால் வெந்தயம் போடக்க இன்னும் நல்லா இருக்கும். வெந்தயம் வந்து குளிர்மை தானே. அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கொள்வோம். நண்டை வந்து இப்போ நாங்கள் தேங்காய் பால் போடாமல் தேங்காய் பூவை அப்படியே வறுத்து போட்டு அரைச்சி போட்டுன்னு வச்சுக்கொள்ளலாம். அப்படி அந்த முறையிலையும் வச்சுக்கொள்ளலாம். அதுவும் ஒரு விதமான வாசமாக டேஸ்ட்டாக இருக்குமோ. அப்படியே வதங்கட்டுக்கு. இன்றைக்கு இருந்து சமைக்கிற அடுப்பு கொஞ்சம் குழச்சி போச்சு, அதால் நின்று சமைக்க வேண்டி கிடக்குண்ணா. கொஞ்சம் வதங்கட்டு. வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டுது. உடச்சி வச்சுருக்கிற நல்ல பெரிய நண்டை நாங்கள் போட்டுக்கொள்வோம். வேணா என்ன 4 பேருக்கு தான் காலம் போட கிடக்கு, 4 துண்டு தான் கிடக்கு. 4 மற்ற காலெல்லாம் கணக்கு காம்பர். இப்போ நண்டு கறிக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். உப்பெல்லாம் முதலே போட்டால் தான் இந்த கோதிருக்கு தானே, கொஞ்சம் தடிப்பான கோதுகள் தானே, இந்த கோதுக்கெல்லாம் போய் நல்லா சேர்ந்து அப்படியே சுமாரி வேறு எங்களுக்கு சூடு பிடிச்சி கொண்டு வரவே இந்த காலையெல்லாம் பாருங்க அப்படி நிறம் மாறி கொண்டு வருதானே. அப்படியே உப்பெல்லாம் சேர்ந்து அவியட்டுக்கும் எங்களுக்கு. மூடி விடுவோம். இப்போ நாங்கள் ஒருக்கா திறந்து பார்ப்போம். எங்களுக்கு நண்டு அப்படியே நல்லா அவிஞ்சு கொண்டே வந்துட்டு பார்த்தீங்களா, அப்படி அந்த கால்கள் எல்லாமே நிறம் மாறி நல்லாவே அவிஞ்சு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நண்டு கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்வோம். நண்டு கறி கொஞ்சம் முறைப்பாக தான் இருக்க வேணும் ஏன்னா. அதோட பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டீங்க சொல்லி பறந்துட்டு காத்தடிச்சு சரி தாங்கி கொள்ளுவோம். இப்படியே நல்ல வடிவாக கலந்து விடுவேன். இந்த நண்டு கால் சாப்பிட்ற ஆர்வம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. பெரிய காலம் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்க, இந்த தசையெல்லாம் அப்படியே கொதிச்சு கொண்டு வரட்டுக்கு எங்களுக்கு மூடி விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு திறந்து பார்ப்போம். பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு அப்படியே நல்லா கொதிச்சு கொண்டு வந்துட்டுது. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள்
பல புளி கரைச்சி வச்சுருக்கிறேன், அதை வந்து விட்டுக்கொள்ளுவேன். நல்ல திக்கான புளியாக கரைச்சி விட்டுருக்கு காணும். அதோடு பார்த்திங்கன்னா உள்ளி மிளகு நச்சீரகம் எல்லாம் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கொள்ளுவேன். அப்படியே கலந்து விடுவேன். நாங்கள் இறக்குறதுக்கு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சேன்னா காணும். அப்படி இறக்க வந்து நாங்கள் முருங்கையில் வந்து அப்படியே கழுவி வச்சுருக்கிறோம், உருவி போட்டால் சரி. குழம்பு அப்படியே நல்லா தடிச்சு கொண்டு வந்துட்டேனே. இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டு. எங்களுக்கு 2 நிமிஷம் ஆகிட்டுது. அப்படியே பாருங்க இப்படி இருக்குன்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா முருங்கையிலே உருவி வச்சுருக்கிறோம், அதையும் போட்டுக்கொள்வோம். அப்படியே நாங்கள் இனி இறக்கி சுட நண்டு குழம்போட நண்டு காலோட சாப்பிடுவோம். என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லா காலமும் இப்படி இருக்கு. நெஞ்சு சின்னாக்களுக்கு நிற்கினா அவைக்கு நண்டு கொடுப்போம். அப்படியே நாங்கள் இறக்கி கொள்ளுவோம். இப்போ நாங்கள் நண்டு குழம்பை வந்து ஒரு டிஷ்ஷுக்கு மாற்றி கொள்ளுவோம். சத்தங்கள் எல்லாம் கேட்குது. உண்மையில் ஒவ்வொரு துண்டை பார்க்க நான் கடைசியாக 2 துண்டை விட்டுட்டு வர முடியும் யோசிக்கிறீங்களோ? ரைட் காணும். இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளையரிசி சோறு, அதோட வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி. யோசிப்பீங்க நெடுகளுமே கத்தரிக்காய்ண்டு, ஆனால் இந்த கறிக்கு வந்து கத்தரிக்காய் வெள்ளைக்கறி தான் நல்லா இருக்குமோ. பார்த்தீங்கன்னா நண்டு கால் உண்டு எப்படி இருக்குன்னு வேறுங்கக்கா. ஒரு ஆளுக்கு அப்படியே அடுத்தது கையை உள்ளே போகும் போட 2 பேர். அதான் நண்டு சாப்பிட்றதுக்கு 2 பேர் இருக்கணும். அவைக்கு கொடுத்தாச்சு உடைச்சி கொடுப்படுது. மாமாவும் வந்துருந்துட்டாரா? ஓ இங்கெல்லாம் சம்பல் ரஜ்ஜி அதோட வந்து ரஜ்ஜி கறி. நீ வந்து சாப்பிடுவோம் வேணே. ஓ முதல் வந்து நண்டு உடைச்சாளுக்கு தானே, கால் உடைச்சாளுங்க. ஓ உண்மையா தானே சுஜிக்கு உண்மையா பயன் நண்டு உடைக்கிறது? உயிர் நண்டு உயிரோ உயிரோ சுஜி மீனே செத்த. ஆனா சுஜி நல்லா மீன் பட்டும், ஆனா உயிர் மீன் பட்டார். உயிர் மீன் பட்டுறது உயிர் நண்டு உடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் பயம் எனக்கு. ஆக்களுக்கு உண்டாச்சு கொடுக்கணும், சின்ன ஆக்களுக்கு மற்ற சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்த்தைக்குள்ள அவதானமாக இருக்கணும். இந்த நண்டு கோதை வந்து பொருளாதார சாமான். என்ன வேணும் வயிற்றுக்குள்ள எல்லாம் போச்சுன்னா சக்தி வரும். அந்த சக்தி வயிற்றுல வாங்கணும். நாங்கள் சாப்பிடுவோம். ஆமாம் ஆமாங்க சாப்பிடுங்க வாங்க. வேலை செஞ்சு கலைஞ்சி போயிருக்கீங்க வாங்க ஓடுவாங்க. இன்றைக்கி இங்கே வந்துட்டோம், நாங்கள் அம்மாவிட்ட வந்துட்டோம். அம்மா தான் முதல் பேசுகிறேன். அம்மா எல்லாருக்கும் போட்டு கொடுத்து கடைசியாக தான் சாப்பிட்றோம். இன்றைக்கி முதல் வேலை நீங்கள் சாப்பிட்டா பிறகு தான் அப்பாவுக்கு பக்கத்தில் போய் இருந்துட்டா கன நாளைக்கு பிறகு அதுதான் பிறகு வேலை செய்து கலைஞ்சி போனேன். சாப்பிடுங்க. நீங்கள் வடிவ உடைச்செல்லாம் கொடுத்து போட்டு சாப்பிடுங்க, நான் போட்டு வைக்கிறேன். விருப்பமே என்ன கொஞ்சம் பொறுமையாக இருந்து உடைச்சு கொடுக்கணும். போதுகள் தம்பி நல்லா இருக்கா நண்டு? நல்லா இருக்கா? ஆக்கள் 2 பேரும் ட்வின்ஸ். பண்ணாலும் நண்டு கறி கொஞ்சம் உரை பண்ணாலும் ஆக்கள் உரைப்போட சாப்பிட்றது பார்க்க சந்தோஷமா இருக்கேண்ணே. நானும் ஒரு காலை எடுப்பேன். இந்த நண்டு குழம்பு இருக்குதாரு, அந்த குழம்போட வெள்ளமா போட்டு சாப்பிட இப்படி இருக்குமாக்கா? அந்த மாதிரி நல்லா இருக்காது. நல்லா இருக்காதுல்ல சட்டப்படி இருக்கா? வாயால தான் கடிக்கணும். ஆயுதம் கொண்டு வரதா? அது பெரிய கால் என்னடி அங்க தட்டுப்பாடு
தட்டுப்படுது பிளேட்டில். மற்ற நாங்கள் உண்மையாக பெரிய நண்டுகள் பண்ணி காய்ச்சி இல்லை அண்டை கொண்டு கடற்கரையில் பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் வேண்டே இல்லை இன்றைக்கு தான் இந்த பெரிய நண்டு வண்டிக்கிறோம். ஆனால் இதே நண்டில் சின்ன வண்டிக்கிறோம். ஆனால் இந்த நண்டில் இன்றைக்கு தான் இந்த இவ்வளோ பெருசு வண்டிக்கிறோம். விளையாட்டு சின்னாக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா சூப்பராக இருக்குது. இறைச்சி கறியை விட நண்டு கறி நல்லா இருக்கு. நல்ல அந்த குழம்பே சூப்பராக தான் இருக்குது. நான் நம்ப மாட்டேன். நான் சாப்பிட்டா தான் நம்புவேன். இன்னொரு கொஞ்ச நேரம் வந்தீங்கன்னா நண்டு இருக்காது. நான் சும்மா நீங்கள் சாப்பிடுங்க. நண்டு கறி முந்தி எனக்கு நான் முதல் சின்னல்ல சாப்பிட்னா தானே சுஜி. எனக்கு அப்புறம் ஒரு 10 வயசு அப்படி வரைக்கும் நான் ஒத்துக்கலாம் விட்டது. பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு நண்டு கறியோட நல்ல சாப்பாடு. இறைச்சி கறியோட நல்லா இருக்கும் நண்டு. அது அப்படி இல்லை, நான் பண்ணி கொண்டு தான் நண்டுன்ற சுவை. அது அப்படி பங்கு கொள்ளுவி நம்ம ஒருத்தர். அப்போ நாங்கள் இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.